நீ இன்றி நான் இல்லை. எபிசோட் 9. வணக்கம் நண்பர்களே. ரயில் கிளம்பிருச்சு. நிம்மதியா ஒரு மூச்சு விடலான்னு நினச்சப்ப அந்த மர்ம மனுஷன் எனக்கு எதிர்த்த சீட்டில் உட்கார்ந்து என்னையே உற்று பார்த்துட்டு இருக்காரு. அவர் முகம் தெளிவாக தெரியல. ஏன்னா அவர் தலைக்கு மேலே ஒரு தொப்பியும் கண்ணில் ஒரு பெரிய கூலிங் கிளாஸும் போட்டு இருக்காரு. மலர் பயத்தில் என் கையை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இருக்கா. நான் மெதுவா அவகிட்ட பயப்படாத, நாம பாதுகாப்பாக தான் இருக்கோன்னு காதில் சொன்னேன். ஆனால் என் மனசுக்குள்ள ஒரு விதமான நடுக்கம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன் அவர் இங்கே உட்கார்ந்து இருக்காரு? அவர் யார்? ரயில் போக போக இருள் அதிகமாயிட்டே போகுது. அந்த மனுஷன் அசையவே இல்லாம இருக்காரு. நடுவில் ஒரு முறை அவர் தன் பேக்கில் இருந்த ஒரு போட்டோவை எடுத்து பார்த்தாரு. அந்த போட்டோ தூரத்தில் இருந்து பார்க்கும்போது அது மலரோட போட்டோ மாதிரி தெரிஞ்சது. என் ஹார்ட் பீட் வேகமாக அடிக்குது. ஒருவேளை அவர் மலரோட அப்பாவால் அனுப்பப்பட்ட ஆளா, அல்லது வேற யாராவது எதிரியா? மலர் மெதுவா கண் சொக்கும்போது அவளை நான் விழிக்க விடாம தட்டிக்கிட்டே இருக்கேன். அவளை தூங்க விடக்கூடாது. ஒருவேளை அவளை கடத்தி முயற்சி செஞ்சா நான் விழிப்புணர்வோட இருக்கணும். என்னால் பொறுக்க முடியல. நான் எழுந்திருச்சு அந்த மனுஷன் பக்கத்தில் போய் உட்கார்ந்தேன். என் குரல்ல இருக்கிற பதற்றத்தை மறைக்க ட்ரை பண்ணேன். சார், எங்கே போறீங்கன்னு கேட்டேன். அவர் முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு. ஆனால் அவர் பதில் சொல்லலை. தன் கூலிங் கிளாஸை மெதுவாக கழட்டினார். அவர் கண்ணில் ஒரு தழும்பு. அந்த தழும்பை பார்த்த உடனே எனக்கு பழைய நினைவுகள் வருது. இது அந்த அடியாட்களில் ஒருத்தன் இல்லை. இவன் வேற ஏதோ ஒரு பழைய கணக்கை வச்சுக்கிட்டு வந்திருக்கான். ஆனா அவன் யாருன்னு தான் எனக்கு புரியல. நான் அவன்கிட்ட சிரிச்சேன். யார் நீ? எதுக்கு எங்களை பின்தொடர? அவர் தன் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொன்னாரு. அந்த வார்த்தை நான் கனவுல கூட எதிர்பார்க்காத ஒருத்தரோட குரல். அந்த இடமே அமைதியானது. மலர் முழிச்சுக்கிட்டு அதிர்ச்சியில என்னை பார்க்கிறா. அந்த மனுஷன் சொன்ன ஒரு விஷயத்துல இந்த தப்புன்னு எனக்கு தோணுது. அவன் சொன்னான், விஜய், நீ மலரை மீட்டுட்டு வரல, அவளை வேறொரு ஆபத்துல கொண்டு போய் ஒப்படைக்க போற. என்ன அர்த்தம் இதுக்கு? அவன் யார்? எபிசோட் 10 பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி மக்களே.